மக்களவைத் தேர்தலில் தேமுதிக நிலைப்பாடு தற்போது வரை மதில் மேல் பூனையாக உள்ளது. தொடர் இழுபறியால் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். அவரிடம் கேட்கலாம். வேல்முருகன், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி இடம்பெறும் என தேமுதிக என்ற பிரதான கேள்விக்காக அதற்கான பதில் இன்று கிடைக்கப்பெறுமா? கூடுதல் விவரங்கள் என்ன? நித்யா, நீங்கள் குறிப்பிட்டதை போல மதில் மேல் பூனையாகவே தற்போது தேமுதிக இருந்து வருகிறது. இதுவரைக்கும் அந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துதான் வருகிறது. அதே போல அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியில் அவர்கள் இடம்பெறுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவிலே அந்த கட்சியினரையே தற்போது ஆட்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே தேமுதிகவினுடைய சார்பில் அதிமுகவையோ அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்களையோ சந்தித்து இதுவரைக்கும் ஆலோசனை நடத்தவில்லை. குறிப்பாக எப்பொழுது தேமுதிக இந்த பாஜகவினுடைய கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்கின்ற கேள்வியிலேயே ஒரு குழப்பத்திலேயே தேமுதிகவினர் இருந்து வருகிறார்கள். எப்பொழுதுமே தேர்தல் நேரங்களில் அந்த இறுதி காலகட்டத்தில் தான் தேமுதிக தன்னுடைய கூட்டணியை வெளிப்படுத்தும். அந்த நடைமுறையை தற்போது மீண்டும் தேமுதிக கையில் எடுத்திருக்கிறது. தங்களுடைய கட்சி இறுதியாகத்தான் இந்த தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் என்கின்ற அடிப்படையில் தற்போது தேமுதிக செயல்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பல கட்ட ஆலோசனைகளை நடத்தினாலும் கூட அதிமுகவில் அவர்களுக்கான அந்த ஒதுக்கப்படக்கூடிய அந்த இடங்கள் என்பது பாமகவிற்கும் குறைவான இடங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனவே அதிமுகவினுடைய கூட்டணியில் தற்போது தேமுதிக இடம்பெறுமா என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடன் அரசியல் பேசப்பட்டதாக தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் திமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் தேமுதிக தரப்பிலும் திமுக தரப்பிலும் அதற்கான எந்த பதிலும் கிடையாது. அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கட்சி, அதாவது தேமுதிக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கப் போகிறது என்கின்ற ஒரு பிரதான கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக இன்றைய தினத்திலும் எந்த முடிவும் அறிவிக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே நாளை முதல் அதற்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நித்யா, வேல்முருகன், இதுவரைக்குமே விஜயகாந்த் அவர்கள் எந்த கூட்டணி இடம்பெற போகிறார் என அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணம்? ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமை தான் தேமுதிக தற்போது எதிர்கொண்டு வருது. அதற்கு அவர்கள் தரப்பில் இருந்து ஏதாவது காரணம் சொல்லப்படுதா? அதாவது தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரே காரணம், அதிமுகவினுடைய இந்த கூட்டணியில் கிடைக்கக்கூடிய அந்த தொகுதிகள், அதனுடைய எண்ணிக்கை, கிடைக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கான அந்த இடங்களும் கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாமக இந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே இணைந்துவிட்டு கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் பெற்று அவர்களுக்கு தேவையான தொகுதியிலும் கிட்டத்தட்ட உடன்பாடு செய்துவிட்டதாகவே தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதே அளவிற்கான தொகுதிகளை கேட்ட தேமுதிகவிற்கு அந்த இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. அதே போல அந்த ஒதுக்கப்பட்ட 7 இடங்களிலும் தேமுதிக கேட்டக்கூடிய அந்த தொகுதிகளும் இருப்பதனால் இந்த இரண்டும் மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டோடு ஒரு இடுபறி பேச்சுவார்த்தைகள் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் தேமுதிகவை விமர்சனம் செய்யக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகு எங்களுடைய விமர்சனமும் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்று அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகின்ற போது தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் கவலை இல்லை என்ற ஒரு அடிப்படையில் கருத்தை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டால், இருந்தாலும் கூட அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிக்கின்ற போது தேமுதிகவினுடைய கூட்டணியில் இழுபறி இல்லை, எனவே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, விரைவில் எங்களுடைய ஒட்டுமொத்த தேர்தல் அணிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு மாநாடு நடத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேமுதிகவோடு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தேமுதிகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட நடைபெறுவது என்பது உண்மைதான் என்றாலும் கூட இந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவிற்கான வாய்ப்புகளும் மிகுந்த குறைந்த அளவே காணப்படுகிறது. எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெறவில்லை என்றால் தேமுதிக அடுத்த கட்டமாக திமுகவிற்கு செல்லுமா அல்லது வேறு எதுவும் மாற்று வழிகளில் அவர்கள் தனித்து நின்று போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தேமுதிக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பது தற்போது அதை உறுதி செய்த வகையில் தற்போது இதுவரைக்கும் கூட்டணி உறுதியாகவில்லை. நித்யா.
மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவின் தற்போதைய நிலைப்பாடு என்னவாக இருக்கக்கூடும் என்பது குறித்து எமது செய்தியாளர் வேல்முருகன் தெரிவித்த விரிவான தகவலை தற்போது பார்த்தோம். உங்கள் தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் தங்கமணி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. அவரிடம் கேட்கலாம். தமிழரசி, முதல்வருடனான தங்கமணி ஆலோசனையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனை கலந்து கொண்டிருக்காங்க? கூடுதல் விவரங்கள் என்ன? நித்யா, அதாவது சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அமைச்சர் தங்கமணி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளின் கூட்டணியை அதிமுக ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணியை இறுதி செய்வதற்கான நடவடிக்கையில் அதிமுக இறங்கியிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவுடனான கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி என்பது நீடித்து வருகிறது. தேமுதிகவிற்கு அதிமுக ஒதுக்கக்கூடிய இடங்களில் திருப்தி இல்லாததன் அடிப்படையில் இந்த இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சூழலில் விரைவில் இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் தற்போது அதிமுக இறங்கி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும், தேமுதிக என்பது அதிமுகவுடனே இணைந்து கூட்டணி வைக்கும், அது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். கூட்டணி இறுதியானவுடன் அனைத்து தலைவர்களும் பங்கேற்கும் வகையிலான தேர்தல் பிரச்சார மாநாடு என்பது நடைபெறும் என்று துணை முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் சேலத்திற்கு சென்றிருந்தார். இன்று அதிகாலை சென்னை திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனை என்பது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக கூட்டணியை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் தற்போது அதிமுக இறங்கியிருக்கிறது. அத்தகைய பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி தமிழரசி.